ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பூரியும் பூரி கிழங்கும் பார்க்க போகிறோம். பூரி நான் என்றைக்கும் அடிக்கடி செய்கிறது கிடையாது, எப்போயாவது தான் செய்கிறது. இல்லாட்டி பசங்க கேட்டாங்க அப்படின்னா செஞ்சு கொடுப்பேன். இப்போ நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். நான் பூரி கிழங்கு ஃபஸ்ட்டு செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுட்டு தோல் உரித்து நல்லா மசிச்சு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, இஞ்சி போட்டுக்கலாம். அப்புறம் பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். அந்த வெங்காயத்தை நம்ம நல்லா பொடியாகவும் கட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி நீள நீளமாகவும் கட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு, கலர் சேஞ்ச் ஆகிருக்குன்னு நமக்கு நல்லாவே தெரியுது. இப்போ நம்ம உப்பு, மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி உப்பெல்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்லேயே உப்பு கம்மியாக தான் சேர்த்துருக்கோம். உருளைக்கிழங்குலேயும் உப்பு இருக்குது. நம்ம செக் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஊற்றின தண்ணி கொஞ்சம் வற்றி வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வத்திருச்சு. இந்த கன்சிஸ்டன்சி வரும்போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம பூரி செஞ்சிடலாம். பூரி செய்யறதுக்கு இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் பூரி செஞ்சோம் அப்படின்னா நல்லா உப்பி வரும். அதோட எண்ணெயும் நல்லா காஞ்சிருக்கணும், அப்போ தான் பூரி நல்லா உப்பி வரும். எனக்கு ஃபஸ்ட்டு பூரி சரியாக வரல, உப்பி வரல. இப்போ அதுக்கு அடுத்த பூரிலாம் நல்லா வந்துருந்துச்சு. என்னோடய வீடியோஸை நிறைய பேர் புதுசாக பார்த்துட்ருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ் சப்போர்ட் பண்ணுறதுக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.